வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ரெசிபி பார்க்க போகிறது நொங்கு பாயாசம். தேவையான பொருள் பார்க்கலாமா? ஒரு 4 நொங்கு எடுத்துக்கலாங்க. மில்க் மேல் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தேவையான நட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. நார்மல் ஸ்பூனில் 2 ஸ்பூன்ஸ் சுகர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை அரைச்சி குறைங்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் அடுப்பில் வச்சுக்கலாம். பால் பொங்கி வர அந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கூடவே நம்ம மில்க் மேட் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம கையோடையே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கூட சைடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கூட நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஒன்று செய்ய போகிறோம். நம்ம 2 ஸ்பூன் நெய் ஒரு சின்ன கடாயில் எடுத்து ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் திராட்சை போட்டுக்கோங்க. திராட்சை கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நட்ஸு, அதை நம்ம போட்டு கொஞ்சம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம பாலில் போட்டுக்க போகிறோம். இது நல்ல டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். இப்போ பாலில் ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம 4 நொங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி நம்ம உங்களுக்கு எந்த சைஸில் வேணும், சின்னதாக பெருசாக எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணி பாலில் போட்டுக்கலாம். பாலில் தண்ணி ஊற்ற வேண்டாம். நொங்கு இதெல்லாமே கரெக்டாக இருக்கும். நொங்கு போட்டு 1 நிமிஷம் பாலை கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்ம நொங்கு பாயாசம் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.